ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரொப்பலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம கடையில் வாங்குற ப்ரொப்பலருக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பவர்ஃபுல் ப்ரொப்பலர் பண்ண ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை 9 cm லெங்த்லையும் 3 cm விட்த்லையும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிறது பிளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வளைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரொப்பலர் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள டப்பா எடுத்து அதை கட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 cm விட்த்தில் 1.5 cm மார்க் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு இதோட லென்த்து 9 cm. ஸோ 9 cm பாதி 4.5 cm இதில் மார்க் பண்ணி ஸோ அதுலேயும் ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 0.5 cm அந்த பக்கமும் 0.5 cm இந்த பக்கமும் மார்க் பண்ணி ஸோ அதுலேயும் 2 லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரைட் லெஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ ரைட்டில் டாப்பில் 0.7 cm, லெஃப்ட்டில் பாட்டமில் 0.7 cm இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டர் லைன்லேருந்து இப்போ மார்க் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இண்டு போட்டது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை மோட்டாரோட கனெக்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி சின்ன கியர் ஒன்று ஒட்ட போகிறோம். ஸோ அதான் இந்த ப்ரொப்பலர் வளைஞ்சிருக்கிறதோட மேல் பகுதியில் கரெக்டாக சென்டரில் சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரொப்பலர் இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை மோட்டாரில் மாட்டி இதோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட நார்மல் ப்ரொப்பலருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையும் பார்க்கலாம். நம்ம ப்ரொப்பலரோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நார்மலாக கடையில் வாங்குற ஒரு ப்ரொப்பலரோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சூப்பர் ப்ரொப்பலரை கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதாவது இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஏர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம சூப்பர் ப்ரொப்பலர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்.
பார்த்திருப்பீங்க இந்த ப்ரொப்பலர் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ நார்மல் ப்ரொப்பலருக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெடி பண்ணதுக்கும் பெருசாக செலவெல்லாம் ஆகாது, ரொம்ப சிம்பிளா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொப்பலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ப்ரொப்பலரை வச்சு நாங்கள் ரீசார்ஜபிள் ஃபேன் ஒன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் பண்ணல அப்படின்னா கூட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.